கஷ்டப்பட்டு ஒரு ஆளை ஷர்ட் கால்ட்ட வச்சினான் போன எபிசோடில். ஸோ அவர் தான் மீண்டும் எங்களோட இங்கே இணைஞ்சிருக்கிறார். ஸோ பயந்துராதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. முழுசாக கால்ட்ட சொல்லல, ஷர்ட் மட்டும், நான் ஷர்ட்டுன்னு மட்டும்தான் சொன்னேன். ஸோ வேறு மாதிரி நினைச்சது அது உங்களோட படம். கெட்டது நினைக்கிறாலும் கெட்டது தான் கேட்கும். ஸோ என்று சொல்லிக்கொண்டு வெல்கம் யூ பேக் ஃபார் குஜாலா இருப்போம் சில்லா கதைப்போம். இன்றைக்கும் நாங்கள் குஜாலா இருந்து சில்லா எங்களுடைய டேவிட் பில்லாவோட தான் கதைக்க போகிறோம். பட் இட்ஸ் கோன் பி a completely different டாபிக். அண்ட் எங்களுடைய போன எபிசோட்லேயும் வந்து நிறைய ஹிண்ட்ஸ் அதை பற்றி நீங்கள் கொடுத்து கொண்டு இருந்தீங்க. அண்ட் ஐ ட்ரை டு always cut you off somehow because I had a plan to talk about it specifically in one episode, right? So this is not going to be David Billa. This is going to be still going to be David Billa, but a different side of him. Not a comedian and stand-up comedian David Billa. It's going to be the fitness freak David Billa. So our page சொல்ற மாதிரி David Billa fitness. Yes. David Billa fitness. Yes. அந்த சைட பேர் தான் நாங்க இப்ப கூட கதைக்க போறோம். பட் என்ன நாங்க எங்கட போன எபிசோட்ல வந்து நாங்க முடிக்கிற டைம்ல நீங்க முக்கியமான 2 விஷயம் சொன்னீங்க. So I want to just recap on that. It's like, so if I want to tell someone something, நான் அதை சாதிச்சு போட்டு கதைச்சா அதுல கூட கெத்து இருக்கும், அதுல ஒரு கூட வேர்த் இருக்கும். பட் அது நீங்க அந்த ஆக்கில் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய மாதிரி நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணுவீங்க. உங்களோட நீங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. பட் நான் இதை செய்ய போகிறேன்னு பாருங்கடாண்டா யாரும் பார்க்க மாட்டாங்க. இதை நான் செஞ்சுட்டேன்னு பாருங்கடா, தென் பீப்புள் வில் பி லைக், ஓ ஷிட். என்ன சொல்கிறோம்ன்றதை விட எங்கே இருந்து சொல்கிறன்றதான் முக்கியம். ஐயோ ஏதோ இருந்துட்டு வந்துச்சு, வேற லெவல். சைலண்டாக இருந்துட்டு டக்குன்னு ஒரு பொம்மை போடுறேன். அதான் அதுக்கிட்ட ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, வேற லெவல். ஓகே. ஸோ ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட் பிகாஸ் இப்போ சபேஷனும் மென்ஷன் பண்ணி இருந்தவர், நீங்கள் 4 years ago நீங்கள் அவரோட வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் நீங்கள் காய்க்கும் போது யூ கைஸ் டாக்ட் அபவுட் திஸ் ஃபிட்னஸ் ஜேர்னி as well. And obviously now 4 years, fast forward 4 years, you are like fully into it, right? So it's not like, okay, I'm starting to do this or I'm trying to do this and illama, you're already like very deep in there. இப்போ ரஜினிகாந்த் ஸ்டைலில் சொல்கிறேன்டா ரொம்ப தூரம் போயிட்டேன், அதான் முழுசா பார்த்துட்டு தான் வெளியில் வர முடியும். அப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் இப்போ போயிட்டீங்க. அண்ட் yeah, so obviously that was the reason why I said shit to cut and go. Right? And I think people who follow you, they see that obviously. And நான் கூட இப்போ கடைசியாக ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி தான் எனக்கு கண்ணிலேயே தண்ணி வந்துடுது. அதாவது நீங்கள் அந்த the leg day video you were doing, you're like pushing so hard to get that exercise going, and you were able to see the pain in your eyes and in your facial expressions. And அதை பார்த்து அதான் நான் சொன்னேன், நான் தான் அது செய்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த எக்ஸசைஸ். And you're like hardcore into it now, and that's what I wanted to talk more about in this episode. And நிறைய பேர் வந்து கொஞ்சம் உடம்பு வச்சா நிறைய பேர் இருப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசில் ஸ்லிம்மாக இருந்துட்டு கொஞ்சம் வயசு போக they become like more and more heavier, right? And then they feel like, yeah, I should exercise more, but they never find the motivation. But உங்களோட நான் குறிப்பாக இதை காய்க்கணும்னு நினச்சேன்னா, everybody knows, இப்போ நீங்கள் ஆரம்ப காலங்களில் உங்களுடைய காமெடி வீடியோஸ் எல்லாம் போட்ட டைம், இந்த வைன் செய்த காலத்தில் இருந்து you always like a chubby kid. And now seeing like, okay, what you're doing and what you're capable of doing, it's like, holy moly, like what happened to this guy in America தான் இருக்குது. And plus இன்னும் முக்கியமாக நான் என்ன சொல்ல நினைச்சேன்னா, like we all want to do stuff but we never have the motivation to do it. It's always that first step to actually like, you know, get out of your comfort zone and do something. And எங்களுடைய communityல வந்து குறிப்பாக சொல்லணும்னா exercise and வந்து still like fairly a new untouched area, I would say. Yeah, a lot of people work out, a lot of people are jacked now, and the younger generation, a lot of people take it seriously to go to the gym and work out and take care of their body. But there's still so many people out there, even in the younger generation and especially in the older generation, who just don't like give a damn. They don't understand the importance of exercising and taking care of themselves. And அதால எக்ஸசைஸ் பண்ணாதால எவ்வளோ வருத்தங்கள் வருது, இல்லை அந்த வருத்தங்கள் எல்லாம் வந்து நீங்கள் அசையாமல் ஒரு இடத்துல இருக்கிறால தான் வருதுன்னு நிறைய பேர் விளங்கி கொள்ளையிலன்னு சொல்லக்கூடாது. அந்த செவனங்காதில் ஊதின சங்கு மாதிரி கேட்டும் கேட்காத மாதிரி நிறைய பேர் இருக்கிறது. அண்ட் ஆப்வியஸ்லி எங்களோட கம்யூனிட்டிலே இப்போ பார்த்தாலே there's like so many people that just drop dead, I have to say, with no like
and a history of any diseases and stuff. And இப்ப நிறைய பேர் மோசம் போற ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா it's always like cardiac arrest and stuff like that. And age and the age is like coming down. இப்ப நாங்க ஒரு சின்ன வயசுல இருக்கேக்கல எங்களுக்கு இப்ப நாங்க teenagers இருக்கேக்கல இல்லாட்டி 20s இருக்கேக்க we never heard like people passing away of a heart attack, for example, in age 30 to 40. Yeah. Like it's always like 50 and up. Back in the days it was always 50 and up. 50 is like இந்த வயசுல வந்திருக்கா ஹார்ட் அட்டாக்னு நாங்க நினைக்கிறோம் நாங்க, ரைட்? ஈவன் எங்க பேரண்ட்ஸ் அப்படி சொல்ற கேட்டிருக்கோம். 50 ஒரு யங் ஏஜா தான் நாங்க அந்த டைம்ல பாக்குற ஒரு ஹார்ட் அட்டாக் வாருது. இப்போ வந்து 30 வயசு 35 வயசு 40 வயசுல எல்லாம் ஹார்ட் அட்டாக்ல ஆட்கள் சாகுறேன்னுமெண்டா இட்ஸ் லைக் so shocking, right? Obviously people, a lot of conspiracy theories are out there as well, but I think mostly it has to do with the lack of exercise. வேலைக்கு போகிறது வாரது சோத்து அள்ளி போட்டு அள்ளி அடைகிறது இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு போய் படுக்கிறது. That's true because எங்களோட அம்மா வந்து வேலை செய்கிற டைமில் வந்து she does that a lot. இப்போ நிறைய வருத்தங்கள் அவாக்கு இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து சாப்பிட்ற இல்லை, வேலைன்னு போய்ட்டு கடைசி நைட்டில் வந்து ஒரு சோத்தை போட்டு சாப்பிட. அது நிறைய வீடுகளில் அது நடக்குது, ரைட்? ஸோ that's to lead to what பெரிய இன்ட்ரோ ஒன்று கொடுத்து now we gonna let you take over. சொன்னது ஓரளவு ஞாபகம் வச்சு டார்கெட் பண்ணி சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்க. ஓகே, ஸோ ஃபிட்னஸ் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஐ லவ்ட் பாடி பில்டிங். ஏனெண்டா சின்ன வயசில் when I was a kid I used to watch wrestling. Right. So and we are in the right. I still do. We are still in the same. Yeah. Okay, awesome. So and John Cena, Undertaker, Rey Mysterio, Batista, அவங்க எல்லாரையும் பார்த்தா நான் அவங்கள மாதிரியே செய்வேன் வீட்டை. அப்போ என்ன ஒரு 5-6 வயசு அப்படி முடியும் செய்கிறது. ஸோ அப்போ இருந்தே எனக்கு விருப்பம் அந்த மாதிரி பாடி வரணுமெண்டு. கொஞ்சம் எனக்கு அந்த கூட விளக்கம் வர டைம் இன்டர்நெட் எல்லாம் இருக்கக்குள்ள ஐ டிட் மை ரிசர்ச். அப்போ ஐ திங்க் ஐ வாஸ் லைக் 12-13 years old. அப்போவே சும்மா வீட்டை சின்ன வெயிட்ஸை தூக்கி அப்படி இப்படின்ட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங். சீரியஸாக இறங்கினதுக்கு ரீசன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிவான்னு சொல்லி, அவர் கிரேட் 1லேருந்து மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது ஜிம்முக்கு when I was 16 or 15. So he took me to the gym and I started my workouts. Okay. Yeah, and the main focus வந்து I have to be the biggest in the world. You know, lift as much as you can, do as much as heavy weights as you can. ஏனெண்டா சின்ன வயசில் கொஞ்சம் புலி பண்ணினவங்க என்ன, அப்போ அதால் வந்து அந்த மைண்ட் செட்டால் கொஞ்சம் இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்ததால் I wanted to break it with heavy lifting and things. So I did that up until 2021 வரைக்கும். I just go to gym. I eat. இப்போ எந்த ரெகுலர் ரூட்டீன் ஜிம்முக்கு போவேன், நல்லா ஹெவி வெயிட் பெஞ்ச் ப்ரெஸ் ஸ்குவாட்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அடுத்து நேராக போகிறது சாக்கோஸ். யூனோ சாக்கோஸ், கொரியன் பாபக்யூ. போய் நல்லா மாங்குன்னு போட்டு தாக்குறது. I did that for like months to years. You know, அப்படி நல்லா சாப்பிட்டு நல்லா வெயிட் லூஸ் பண்ணி நல்லா கெயின் பண்ணி அப்படி ஒரு பாஸ்கெட் பால் மாதிரி இருந்தேன் ஒரு டைம் பார்க்கக்குள்ள. என்ன honestly that's how I felt when I looked in the mirror. வெயிட் லூஸ் பண்ணணும்னு வந்த மெயின் ரீசன் வந்து again I mentioned David Goggins in the last episode. I was just stumbling upon one of his videos on TikTok. அப்போ அந்த இன்னும் டிக்டாக்ல நீங்கள் அப்படியே மாறி போகலாம், ரைட்? அப்படியே மாறி வரும். அப்போ ஒன்று மாறிக்கொள்ள நீங்கள் இந்த இதாக நான் சொன்னால் பீப் பண்ணுவீங்களா ப்ரோ? சொல்லுங்க. பீப் பண்ணுவீங்களா? நான் மாறி போகல ஒரு வீடியோ வந்தது. அப்போ அவர் யூ ஆர் அ அப்படின்ற. அதுக்கப்புறம் அந்த வீடியோ இஸ் a 10 minutes long வீடியோ. I was like என்ன அவன் டக்குன்னு இப்படி சொல்கிறாரு நின்று அப்படியே பார்த்தேன். 10 minutes இருந்து பார்த்தேன். அப்போ something that he was saying that it resonated with me. Like what's your age? No one is going to come to save you. You are alone in this world. No one cares about you. Only you will care about you. ஸோ நீங்கள் எடுக்கிற டிசிஷன் தான் உங்களை காப்பாற்றும். வேறு ஒருத்தர் வந்து உங்களுக்கு தங்கத்தட்டில் வந்து உங்களை காப்பாற்ற போகிறது இல்லை. அதைத்தான் அவர் இங்கிலீஷில் சொன்னவர். அப்போ தென் ஐ ஸ்டார்டட் ரியலைசிங், I was like that's true, you know. இப்போ I like fitness and I'm being a lazy person who is not pushing myself more. ட்ரை பண்ணி பார்ப்போம், அவர் சொல்கிற மாதிரி செஞ்சு பார்ப்போம் என்றுட்டு I did it. ஆனால் நான் செஞ்சதால் இப்போ நான் கிணக்க வைக்கிறேன்னா ப்ரோ? இல்லை ஓகே. நான் இல்லை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஆஃப் டாபிக்காக போகக்கூடாது. அப்போ ஐம் ஸ்டில் இந்த டாப்பிக்கா? ஓகே.
I feel you. ஆனால் இந்த டைம் வந்து என்னென்னா ஐ வாஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் வித் மை பவுண்ட்ரிஸ். இப்போ நான் இதைத்தான் சாப்பிடுவேன், இது சாப்பிட மாட்டேன், தட்ஸ் இட். நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நான் ஃபேமிலி ஈவெண்ட்ஸுக்கு போகிற இல்லை. I cook my own food. I don't ask my mom to cook my food. அவாக்கு நான் கஷ்டம் கொடுக்குறேன் இல்லை. எந்த சாப்பாட்டை நானே செஞ்சு எந்த சாப்பாட்டை பார்த்து அப்படி ஒரு டிசிப்ளின் லைஃப்பில் போகிறேன். ஆஸ் அ தமிழ் காய், ஆஸ் அ நாங்கள் என்ன சவுத் ஏஷியன் அப்புறம் அதுக்கெல்லாம் வரும். அதுவே எனக்கு தெரியாது பார்த்தீங்களா. சவுத் ஏஷியன் ஆக்களுக்கு தெரியும் சோறு தான் கடவுள், சோறு இல்லாமல் ஒன்றும் இல்லை, ரைட்? சோறு வந்து இட்ஸ் காப்ஸ். இப்போ நான் வந்து காப்ஸே சாப்பிட்றேன் இல்லை. இப்போ பாஸ்ட் மோர் தேன் 2 months இந்த சாப்பாடு வந்து கீட்டோ டயட், கீட்டோஜெனிக் டயட்ன்னு சொல்லி, அப்போ ஐ ஈட் லைக் அ கார்னிவோர். இப்போ ஒரு சிங்கம் புலி என்ன சாப்பிடுதோ அதை தான் நானும் சாப்பிட்றேன். இப்போ ஒன்லி மீட், எக்ஸ், சிக்கன், பீஃப். வாட் தட் டஸ் ஃபார் யோர் பாடி ஆஃப்டர் லைக் அ மந்த், அது வந்து காப்ஸில் வர அந்த இன்சுலின் தான் உங்களுக்கு வந்து குளுக்கோஸா மாதிரி பாடியை பேர்ன் பண்ணும் த்ரூ காப்ஸ். ஆனால் நீங்கள் கீட்டோஜெனிக் டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இஃப் யூ ஈட் ஓன்லி ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் சோர்ஸ் தான் யோர் பாடி வில் பேர்ன் ஃபுட், யோர் பாடி வில் பேர்ன் ஃபேட். ஸோ குளுக்கோஸ் தேடி போகாது, இந்த குளுக்கோஸ் உடம்புல இருக்காது. அடுத்த ஃபேட் பர்னிங் சென்ஸ் வந்து அந்த சோர்ஸ் வந்து ஃபேட்ஸ், ஃபேட்டை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி. எக்ஸாக்ட்லி. அப்போ அதான் இப்போ நான் செய்கிறேன். இப்போ நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் வீட்டை சும்மா குந்தி கொண்டு இருந்து கீட்டோஜெனிக் டயட்டை சாப்பிட்டா என்ன இந்த பாடி லூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ ஃபேட் தான் 100% இந்த பாடி சோர்ஸ், எனர்ஜி சோர்ஸ். அப்போ அதை அப்படி லூஸ் பண்ணுது. ஆனால் கஷ்டம். யூ ஹாவ் டு பி டிசிப்ளின்ட், ரைட்? ஸோ I know this guy is very disciplined, and recently we went to a trip for a project actually to Montreal, and that's another thing we can talk next. So he was going through a 48-hour water fast. So adha inna petti naanga adutha kaipom, but to finish up this, பார்த்தா நான் வந்து ஒரு உடுப்பு பேக் கொண்டு வந்தேன். இன்னொரு பேக்கில் இந்த ஷூஸ் இருந்துச்சு. இவரும் அப்படி தான் கொண்டு வந்தார். அதை விட இன்னும் ஒரு பேக் பார்த்தா இதில் ஒரு 3 பெட்டி சாப்பாடு. ப்ரோ என்ன டிட் யூ பிரிங் யுவர் ஓன் ஃபுட்? அண்ட் இட்ஸ் லைக் யா ப்ரோ, லைக் அங்கே போனால் எப்படியும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதை சாப்பிடு அதை சாப்பிடு, எங்கேயும் சாப்பிட போகமாட்டு. பட் ஐ எம் வெரி டிசிப்ளின் அபவுட் திஸ். இப்போ அவர் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் ஃபேமிலி பார்ட்டிஸுக்கே போகிற இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ். என்ன அங்கே வந்து இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவே தான் அங்கேயும் போகிற இல்லைன்னு சொல்லி he told me. And literally this man, I think we started our travel at like 8:39, and he said yeah 12 o'clock தான் எனக்கு இந்த ஃபாஸ்ட் முடியும்னுட்டு. அது மட்டும் he didn't touch anything. He drank like a little bit of water and he had a little bit of green tea, and then that's it. 12 மணி வேற போனோன்னா he's like okay bro, இப்போ அடுத்து இதில் ஸ்டெப் பண்ணுவோம் அனுவோட்டு. Yeah, I went to Tim Hortons, got like a breakfast sandwich and stuff like that. This guy was at the microwave area, and he was like microwaving his food, and then he started eating his food. And literally was only like I think the first meal you had was like tofu or something. No, it's chicken breast, egg whites and ground beef எல்லாம் போட்டு ஒரே மிக்ஸ் பண்ணி. That's it. That's all he had in there. Wow. And then even அங்க போனாலும் there was like pizza, and the shoot முடிகிற டைம் எல்லாம் வந்து pizza box எல்லாம் கிடந்தது. All I saw David was like this, then pizza box, and then he will pass it. Then he will come back, look at it again, and he'll pass it. Right? And then person, it was so hard. I was so tempted to take the pizza because the shoot was like so long too. இந்த மாதிரி ஒன்றுமே தொடவே இல்லை. அது கிட்டே போயில இப்படி போய் இப்படி பார்த்துட்டு போறது. I think கண்ணால மட்டும் சாப்பிட்டு that's it. சரி கூப்பிடுறானே கூப்பிடுறானே தொடுவோமா. That is literally the discipline. Wow, I was so impressed. I was like holy cow. நாங்க எல்லாம் பசி தாங்க மாட்டோம். ஓகே இந்த டைமுக்கு ஓகே கொஞ்சம் இருப்போம். தென் we have to ஏதாவது அங்கே கண்டதை கடிச்சு போட்டு இல்லை ஓகே கொஞ்சம் தாக்கு பிடிக்க மாட்டேட்டு அப்படி இருப்போம். நாங்கள் வந்து 2 வாய்க்குள்ள போன அப்புறம் தான் யோசிப்போம் இது போல. I was like, I was so impressed. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை போன அப்புறம் தான் அந்த அவர் வச்சிருந்த சாப்பாடை வந்து ஹீட் பண்ணி போட்டு he was eating that. And then it was crazy. Very, very impressive. And then next day when we went to the breakfast place, he literally just got like the meat and the egg. That's it. He didn't eat any of the other stuff. And whatever is carbs, he didn't touch it at all. And I think that is நீங்க சொன்ன சரியான ஒரு முக்கியமான இது. அந்த டிசிப்ளின் நீங்கள் யாருக்கும் என்ன இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கலாம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னா உங்களோட உடம்பு இப்படி மாறும், நீங்கள் லூஸ் பண்ணுவீங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதை ஒரு டிசிப்ளினாக டெடிக்கேட்டடாக செய்கிறது வந்து இட்ஸ் ஸோ ஹார்ட். ஆனால் இட்ஸ் பாசிபிள். இப்போ நான் வந்து ஒரு பெரிய சூப்பர்மேனும் இல்லை சூப்பர் ஹியூமனும் இல்லை.
எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது. அடுத்த சம்மர் பாடி பில்டிங் ஷோ ஒன்று செய்யணும். அந்த நேச்சுரல்ஸ் என்று சொல்லி கிங் காங் கிளாசிக்ஸ் என்று சொல்லி இங்கே செய்கிறவங்க. So it's like a regular bodybuilding show where you go, you do the poses and whatnot. I want to try it and do it. அது என் goal. அதால வந்து I'm willing to go to any extent I have to go to get to that stage. ஒருக்கா நான் செய்யணும்னு பார்க்கணும். And also இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹேக் என்னென்னா ஒருக்கா நீங்கள் கஷ்டப்பட்டு வயிற்றை கட்டி வாயை கட்டி வெயிட்டை குறைச்சிங்கண்டா இன்னொருக்கா அவ்வளோத்துக்கு போட உங்களோட மனசே உங்களை விடாது. ஒருக்கா நீங்கள் சிட்டியாக கஷ்டப்பட்டு ஃபுல் பாடி ஃபேட் டைம் வந்து இஃப் யூ கேன் பிரிங் இட் less than 10%, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்களே you won't allow yourself to eat because you don't want to go through all the hassle again. இப்போ நான் வந்து அழுவன் ப்ரோ. இப்போ நான் ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ணா கூட அந்த கண்ணிலேருந்து தண்ணி வருமேன்ட்டு அவ்வளோ கஷ்டம். ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள அவ்வளோ பெயின். நாங்களே அழுகிறோம் கூட இதை பார்த்து. என்னால் சம்டைம் வந்து ஏலாது, அவ்வளோ பசியாக இருக்கும். இப்போ நான் சாப்பிடாமலாம் ஒர்க் அவுட் பண்ணுவேன். என் அழுவன் நான் ஜிம்மில் போய் அது எனக்குள்ளே வச்சிருக்கிறது. ஏன்னா எனக்கு தெரியும் அவ்வளோ என்ன நான் தானே சாப்பிட்டேன். நீ தானே 2 பிளேட் பிரியாணியை போட்டு தாக்கின, நீ இருந்து கஷ்டப்படு. சிம்பிள் as that. நீ கஷ்டப்படு, நீ தானே உனக்கு பண்ணின, நீ கஷ்டப்படு. சாவு சாவுடா செத்தப்பலே. One more little thing I want to mention here. So whatever we talk about, this is like personal experience. And he's not telling everyone, okay, this is the way they're saying on it. Disclaimer. Yeah, this is the disclaimer. So, avarku idu work pannudhu. You can obviously try it, but no one can come back and blame, oh, neenga solli dhaan seidana enakku ivola prachana vandana. No, this is what he's trying out. Exactly. Ivar research panni இது எனக்கு work பண்ணதான்னு try பண்ணி அவருக்கு work out பண்ணுது. So he's sharing that with us. We are obviously, it's our own responsibility and our own risk that we are taking to try it out and see if it works out for us. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் work பண்ற எனக்கு work பண்ண மட்டும் இல்ல. Exactly. ஏண்டா நெக்ஸ்ட் திங் இப்போ I'm not a vegan or a vegetarian, so இப்போ எனக்கு இந்த keto diet works for me. இப்போ for someone who is a vegan or a vegetarian, I don't know. எனக்கு தெரியாது உங்களுக்கு நான் என்ன சொல்லணும் என்ன செய்யணும் எனக்கு தெரியாது. ஸோ அதால தான் you need So that's why you need a trainer or a nutritionist who can guide you. But if you are a meat lover, like a carnivore like me, follow keto diet. It's a magic pill. You will lose weight. Stick to it. That's it. So this okay, but நிறைய terms எல்லாரும் பாப்போம். இப்போ ஈவன் நீங்க இப்போ எல்லாரும் இது வந்து இப்போ ஒரு டிக்டாக் காலம் ஒரு இன்ஸ்டாகிராம் காலம் சொன்னாங்க, வீடியோஸ் அப்படி தட்டி பார்த்து கொண்டு போய்க்கல நிறைய ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வரும். எவ்ரிபடி ஹியர்ஸ் ஆல் தீஸ் டேர்ம்ஸ், கீட்டோ டயட் இல்லாட்டி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்படியான இதுகள் எல்லாரும் கேள்விப்படுறாங்க. பட் வாட் இஸ் இட் எக்ஸாக்ட்லி, இல்லாட்டி அதால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை வந்து நிறைய பேருக்கு விளங்குறே இல்லை, ரைட்? ஸோ can you tell us a little bit about like intermittent fasting, for example? Okay, intermittent fasting is இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நைட் 9 மணிக்கு படுக்கிறீங்கண்டா அடுத்த நாள் 9 மணிக்கு பிறகு சாப்பிட்டீங்கண்டா நீங்கள் 12 hours ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்க, ரைட்? அது வந்து நார்மலாக எல்லாராலையும் செய்யலாம். இஃப் யூ ஸ்லீப் அட் 9 தென் யூ பிரேக் த ஃபாஸ்ட் அட் 9, இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த டைமை தள்ளி கொண்டே போகணும். இப்போ அந்த 9க்கு சாப்பிட்றத 11க்கு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் மீல், அப்புறம் 11க்கு சாப்பிட்றத 1க்கு சாப்பிடுங்க, அப்புறம் 1க்கு சாப்பிட்றத 4 மணிக்கு சாப்பிடுங்க என்று சொல்லி நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பாடி என்ன செய்யும், நீங்கள் காலமாக எலிமினோன்னு வந்து இன்சுலின் வந்து உங்களோட உடம்புல இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு காப்ஸும் ஒரு சாப்பாடும் போட இல்லை. அப்போ அது கேட்கும், ஐயோ எனக்கு எனர்ஜியை ஐயோ நான் பேர்ன் பண்ணணும், எனக்கு எங்கே நான் பேர்ன் பண்ணுறேன் அந்த ஃபேட்டை போய் பேர்ன் பண்ணுவோம். இது போய் ஃபேட்டை பேர்ன் பண்ணி எனர்ஜியை எடுக்கும். அப்போ தென் யூ ஆர் லூசிங் வெயிட் லிட்ரலி வித்வுட் டூயிங் எனி திங். அப்படியே சோஃபாலேருந்து படுத்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் யூ வில் லூஸ் வெயிட். ஏன்னா யூ நீட் இப்போ கார் என்ஜின் நீங்கள் ரன் பண்ணணும்டா பெட்ரோல் இல்லாட்டி கார் ஓடுமா? நீங்கள் எழுப்பி நடக்கணும்டா அதுக்கும் ஒரு எனர்ஜி தேவை. தட் இஸ் த ஃபேட் ஸ்டோர். இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் செஞ்சால் உங்களோட எனர்ஜி அதில் இருந்து போகும், ரைட்? அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நான் இப்போ ஒரு 2 days 3 days ஃபாஸ்ட் பண்ணுறேன் ஏன்டா ஐ காட் தட் என்டியூரன்ஸ். இப்போ நீங்கள் 32 hours மேலே ஃபாஸ்ட் பண்ணிங்கண்டா உடம்பு வந்து இட் டஸ் அ லைக் அ மேஜிக் திங் வேர் இட் டிஸ்ட்ராய்ஸ் any harmful cells like cancer cells இருக்கட்டும், லைக் டியூமர் செல்ஸாக இருக்கட்டும், அதை வந்து உடம்பு சாப்பிடும். ஏன்னா உடம்பு நீங்கள் 32 hours ஃபாஸ்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்டா அந்த எனர்ஜிக்கு வந்து த செல்ஸ் வில் கோ அண்ட் சர்ச் ஃபார் எனர்ஜி. உடம்பு கடுப்பாகும், என்னடா அவன் குற்றங்கன் ஒரு சாப்பாடும் எனக்கு தாரான் இல்லை, என்னத்தை நான் திண்டு தொலைகிறது, அந்த வீக் செல் இருக்கு அதை போய் திண்டுவோம். அண்ட் இட் வில் கோ அண்ட் ஸ்டார்ட் ஈட்டிங் ஆல் தட் பேட் செல்ஸ்
லைக் த கேன்சர் செல்ஸ், டியூமர் செல்ஸ் எல்லாம் போய் அதுவை சாப்பிட்டு இட்ஸ் யூ வில் லிவ் ஃபார் லாங். இல்லை இதை யோசிக்கும் போது லைக் மேபி சைட் டாப்பிக்காக இருக்கலாம், பட் அங்களோட பாடியை காட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு, ரைட்? லைக் அஃப்கோர்ஸ் the body always recover itself. லைக் அதெல்லாமே பிளான் பண்ணி தான் எல்லாம் பாடி கிரியேட் பண்ணியிருக்கு. Of course, brother. So amazing when you think about it. நீங்கள் இப்போ கோடுன்னு சொன்னது நான் கோடை பற்றி கதைக்க போகிறேன். இப்போ இந்த பைபிளில் சொல்லியிருக்குது குளுட்டனிண்டா ஓவர் ஈட்டிங், இட்ஸ் அ சின். ஏண்டா அது வந்து யூ ஆர் ப்ளஷரிங் யுவர் பாடி வித் ஃபுட். That is not going to give you any good out of it. You're going to gain weight, you're going to get obese, and your பெருசா வந்து you're going to have struggle breathing, heart, and it's going to be a thing. ஸோ எல்லாம் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு ஃபெய்த்தை பற்றி கேட்க போகிறீங்கண்டா அது எனக்கே ப்ரோ, I'm not trying to say I'm the perfect person. I used to live a obese life before. I used to eat everything. அதான் சொன்னேன், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நேராக சாக்கோஸுக்கு போவேன் என் ஃப்ரெண்டோட, போய் நல்லா அடிக்கிறது அவங்களோட all you can eat meat. பிறகு வீட்டை வந்து அப்படியே தொப்பை தும்முன்னு இருக்கும். ஐ எம் ஹாப்பி வித் இட். ஐ டோன்ட் கேர். எனக்கு இது சொல்லிக்கல தான் எங்களோட லாஸ்ட் கான்வர்சேஷன் ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கு ஞாபகம் வருது. பீப்புள் யூஸ் டு லைக் யூ, அது ஒரு கோபமாக அந்த இதை சொன்னவர், அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் பீப்புள் யூஸ் டு சே, ஓ யூ லுக் குட் த வே யூ லுக், அண்ட் யூ லைக் டோன்ட் சே தட் டு பீப்புள் அண்ட் ஸ்டஃப். பிகாஸ் அது ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக், ரைட்? லைக் பீப்புள் they don't want to say how you look and stuff like that. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி, ஓகே இல்லை you good and stuff. Then he was sharing his part. How is it? அது வந்து இப்போ ஐ ரியலைஸ்ட் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் they don't have the body for that. And நேச்சுரலாகவே சில ஆட்களுக்கு they will be big, they will be overweight. அது இட்ஸ் their genetics. They get that inherited from their parents and வரக்குள்ள எல்லாராலையும் வந்து செய்யலாது, ரைட்? இப்போ என்னால் வந்து செய்ய முடிஞ்சது என்னென்னா, இப்போ லாட் ஆஃப் பீப்புள் சே தட் ஐ ஹாவ் த ஜெனட்டிக்ஸ் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர் ஹூ யூஸ் டு பி அ பிக் guy back in the days, like a big bulky guy. My dad is a skinny guy, but people say that I got the genetics from him. That's why I'm able to do what I do, right? It varies for people, right? So before நான் சொல்லக்குள்ள எனக்கு கடுப்பு வந்தது. ஏன்னா எல்லாரும் வந்து பாடி பாசிட்டிவிட்டின்னு வந்து, நீங்கள் என்ன செய்யுங்கோ, குண்டாருங்கோ, மெலியுங்கோ, அதை பற்றி ஒருத்தருங்க ஒரு கவலை இல்லை என்ற வரக்குள்ள எனக்கு சிம்பிள் என்னென்னா, I'm going to move my mic, I'm going to show you. First time I realized I was overweight. இப்போ நான் குனிஞ்சிருந்து இந்த ஷூலேஸை கட்ட போனேன். நான் போக்குள்ளே வந்து I couldn't breathe. I remember that. You were telling me. ஏனெண்டா அந்த அவ்வளோ ஃபேட்டும் என் டயஃப்ரமை புஷ் பண்ணி என் லங்ஸை புஷ் பண்ணி நான் கீழே போய் கட்டுறதுனால and I was like struggling for breath. அப்போ தான் I was like, what the heck, why is this happening to me? எனக்கு ஒரு மாதிரி எனக்கு I had that effect, right? And அப்பா அம்மாக்கும் they didn't have that education to tell me about fitness. That's why my friend Siva, I love you brother, he lives in Nova Scotia. He was a savior. அவர் தான் ஜிம்மை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டு அப்படி then I am very focused now. So to come back to what I was mentioning earlier, இப்போ எங்களோட கம்யூனிட்டியில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஐ திங்க் வேறு கம்யூனிட்டியும் கண்டிப்பாக இருக்கும். பட் இப்போ நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியை தான் நாங்கள் கூட கண்காணித்து கொண்டு இருக்கிறோம், ரைட்? ஸோ அப்படி பார்க்கல ஒரு எல்லா விஷயத்துலையும் சரி. ஆனால் குறிப்பாக இப்போ ஹெல்த் சிச்சுவேஷன் வரைக்கல ஒரு பிரச்சனை வந்த பிறகு தான் இது வந்துட்டுது எனக்கு. இப்போ ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு வருத்தம், ரைட்? ஒரு டயக்னோஸ் பண்ணி, இந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கோ, இந்த ஒரு யூ ஆர் டயபெட்டிக், ஓ யூ ஆர் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூட இருக்கும், அப்படி அது பிராஞ்சு என்ன செய்யலாம். அப்போ எங்கடாக்கு இன்னும் ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அது அந்த கொஞ்சம் இப்போ ஐ திங்க் இப்போ 50+ என்று சொல்லலாம் டெக்னிக்கலி. ஈவன் 40+லேயும் இருக்கிறேன் நிறைய பேர் அந்த மைண்ட் செட்டில். மருந்து போடுறோம், தட் வில் டேக் கேர் ஆஃப் இட். I don't need to change anything, I just continue what I do, right? இப்போ if you start like injecting insulin for example, or you're on metformin for example, whatever it is, அந்த பில் எடுக்கிறபடியா இல்லாட்டி அந்த இதை இன்ஜெக்ட் பண்ணுறபடியா, that will take care of my problem. நான் சாப்பிடலாம், ஒன்று நான் சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு அப்படி நிறைய பேர் இருக்கணும். I know people in my own circle, they're like that. இல்லை நான் காது கூட கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இவ்வளோ க்ளூஸர் நான் போடுறேன். ஸோ அது டேக் கேர் பண்ணும். நான் என்ன மாயன் எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும், இல்லாட்டி ஏன் ஈட்டிங் ஹேபிட்டை மாற்றணும். இப்போ அந்த பிரச்சனை இருக்க வரை தான் இந்த மருந்து போடுறோம். அப்போ அது டேக் கேர் பண்ணும் தானே. And what our people don't understand is, again, whatever we are talking about, this is our own experience and our own research. You can make the research yourself and then you will agree with us for sure. So என்ன விஷயம் என்றால், we never do the research. That's the problem. இப்போ எங்கேயோ ஒரு விஷயத்தை வாசிச்சுட்டு இதுதான் உண்மை,
அந்த இன்டர்நெட் காலத்தில் நாங்கள் இருக்கிறபடியா we don't verify the information that we see. இப்போ ஒருத்தன் வந்து ஒரு சீரியஸ் மியூசிக்கை போட்டுட்டு இதை செய்தீங்கண்டா இது நடக்கும்னா இப்படியா செய்யணும் போட்டு we don't even research அது சரியா பிள்ளையான்னு we just do it. Right? So you have to do your own research. Whatever நாங்கள் சொல்கிறது எல்லாம் வந்து is what we experienced or what works for us or what didn't work for us doesn't mean it's going to be the same for you. Right? 5 விரலும் ஒரே அளவு இல்லை, ஒரு விரலும் ஒவ்வொரு மாதிரி. So we have to figure it out for ourselves. But what our people have to also understand is எங்களுக்கு இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் கிடைக்கிற மருந்துகள் எல்லாம் வந்து they don't cure the actual sickness, they just cover up the symptoms. They treat the symptoms but not the sickness. So for example, when we talk about diabetes, for example, type 2 and they easily, everybody says you can easily reverse that. நீங்கள் வாழ்க்கை முழுக்க மெட்ஃபார்மின் போட்டுக்கணும், இல்லாட்டி அது வந்து turns eventually into you have to inject insulin அந்த நிலைமைக்கு நீங்கள் போக தேவையில்லை. It's all about you exercising, it's all about you changing your eating habit, doing the right thing, and then you can reverse it, right? So obviously why I'm saying this is I'm a musician. So நாங்கள் சாமா ஸ்டூடியோவில் இருக்கிறார்கள், and I have it in my family. My grandma was diabetic, my dad is diabetic, and I have it in my family. So I know, okay, when I don't take care of things, I will sooner or later get it. And obviously I was living a very unhealthy life in the sense of காலமாக சாப்பிட்ற இல்லை. So I was technically living the intermittent fasting life, but I did it in the bad way. சாப்பிட்ற டைம் கிடைக்க சும்மா கண்டது அள்ளி அடைகிறது, and then you don't eat again for a long time. So obviously you still gain the weight because end of the day sleep is also important. If you don't get the right amount of sleep, you can gain weight. You don't eat at the right times, you can gain weight. So literally anything I did was just putting me in the direction, okay, உனக்கு இது வர போகுதுன்ற மாதிரி. And as soon as was when I felt because we both have the medical background, so I know the symptoms. எனக்கு அந்த symptoms எல்லாம் வந்தோன்னா I was like, shit, okay, I'm like in this pre-diabetic phase now, I have to do something. All I did, I just changed my eating habits. முக்கியமாக என்ன செய்தானேன்னா I just stopped drinking juice. எனக்கு ஐஸ் டீ என்றா உயிர். இப்போ அதை வாயில வைக்க இல்லாத ஓ ஷிட் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கு, என்ன இதை குடிச்ச நான் இருக்கும் இப்போ. ரைட், சாக்லேட்ஸ் அவ்வளோ முந்தி வந்து அந்த ஜெர்மனில் இந்த அம்மா சொல்லி வர்றது சாக்லேட் கொண்டு, இல்லை நான் போய் வரைக்கும் நான் அள்ளி அரைவாசி சுக்கையில் சாக்லேட் கொண்டு வரேன். இவரே அதை பார்த்து விட்னஸ் பண்ணியிருக்கிறார். இந்த சைஸ் சாக்லேட்டை நான் திறந்து போட்டு இப்படி திரும்பி போட்டு பார்த்தீங்கன்னா நானே சாப்பிட்டு முடிச்சேன். எனக்கு ஒரு கேண்டி தருவேன், நான் அப்படியே சாப்பிட்டு போய் இந்த முழு பேக்கை முடிச்சு. So அவளுக்கு I have a sweet tooth, but now it was a hard thing for me to learn not to do that anymore. இப்போ சாக்லேட் அந்த ஒரு 2-3 பீஸை சாப்பிட்டுட்டு if I really want to eat it, ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலே I feel like kind of sick to my stomach. இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்னு. இப்போ மாறி இப்போ டீ எடுக்க டிம் 2 சுகர் போட்டேன்னா it's too sweet for me. I can't drink it anymore. ஐஸ்டியாக ஆசைக்கு சில நேரம் ஓகே இன்றைக்கு ஒரு சீட் பண்ண வேணுன்னு மெக்டானல்ஸில் ஏதாவது வேண்டி போட்டு ஐஸ் டீன்னு சொல்லிவிட்டு அதை 2 சிப் எடுத்து வந்து இட்ஸ் லைக் ஹோலி கவ், I can't drink this anymore. So it's end of the day we have to understand our body and then make the changes, and which you successfully did, and I'm still changing it, but I'm quite there now. I have to say, right? Intermittent fasting is actually working out for me. Nice. So I actually don't eat until like 2-3 p.m. madam நான் ஒன்றுமே சாப்பிட்றேன் actually. Nice. And I actually go to sleep late too, right? இரவுலையும் வந்து I avoid eating like late. At the same time I literally don't eat for like 14-15 hours before I start eating. இவருக்கே இப்போ கொஞ்சம் நான் கொடுத்து பழக்கிறேன். ஓகே ப்ரோ இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னா all I have is just chicken breast and then veggies. That's it. And legumes. That works so well. That's good bro. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து intermittent fasting இருந்து உங்களோட பாடியை பழக்கினீங்கன்னா every week one time you can have a cheat day. Yeah. You can have a cheesecake or whatever. அப்போண்டக்குள்ள then you will appreciate it. The taste will be out of the world. என்ன அந்த கிளம்ப சாப்பிடாதது ஒரேடியா சாப்பிடுறாங்க. Exactly. Still keep it minimal. Keep it like one cheesecake. அதுக்கு ஒரு full cheesecake போட்டு முழுங்கறே இல்ல. ஒரே சாப்பிடலாம். ஏனண்டா அதே வந்துண்டா அந்த உங்களோட ஃபிட்னஸ் கோலை பொறுத்து இருக்கு. இப்போ சிலாக்கள் வந்து அவங்க வந்து நாங்கள் என்ன சொன்னேன்னா இல்லை ஐ லைக் மை பாடி, ஐ வாண்ட் பி லைக் திஸ், தமிழ் இருக்கன கதைக்காதையும் உங்களோட வேலையை நீர் பேரம் ஓகே அவங்க வந்து தட்ஸ் ஹவ் தே வாண்ட் டு லிவ், லெட் தெம் லிவ். அப்படி இருந்து வந்து சிலாக்கள் 80 வயசு வரைக்கும் இருந்துருக்குறாங்க ஈட்டிங் வாட் எவர் தே வாண்ட். இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் எனக்கு என்னண்டா ஐ வாண்ட் டு லுக் பெஸ்ட். ஏனண்டா கடவுள் படைச்சிருக்கிறார் ஒரு வடிவான உடம்பு, அதை நான் பார்க்கணும்.
You know, I want to see the muscles, everything like ripped. I want to see it. That is my motivation factor. That is just for me. I want to see all of my muscles popping out when I lose weight. I want to see it in the mirror. I want to do a bodybuilding show. அது என்னோட இன்ட்ரெஸ்ட். அதான் செய்கிறேன். ஆனால் எங்களோட தமிழாக்கள் என்ன பிரச்சனைன்னா எங்களோட மெயின் காப் சோர்ஸே சோறு. புட்டு, இடியப்பம், சோறு, தோசை, இட்லி என்று அடிக்கொண்டே புட்டு மிக்ஸ் கணக்க விஷயங்கள் இருக்குது. எல்லாம் காப்ஸ், கொத்துரோட்டி எல்லாம் கொத்துரோட்டி கடவுளே அது என்ன டேஸ்டான சாமான். நீங்கள் சொல்ல எனக்கு வயிறு உள்ள ஆஹா எரியுது பாஸ். I was craving it. ஸோ அப்படியே எல்லாம் காப்ஸ். ஏன்னா அது எங்கட கல்ச்சர், எங்கட சாப்பாடு. ஸோ சாப்பிடலாம், ஜஸ்ட் அளவா சாப்பிடுவோம். ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சாப்பிடுவோம், ரைட்? பரோட்டாவுக்கு பதிலாக ஹோல் வீட் நான் ஏதோ சம்திங் ஏன்னோ அதெல்லாம் சாப்பிட்டீங்க என்ன நடக்கும்டா நீங்களே பார்ப்பீங்க. உங்களோட அந்த இப்போ ப்ரௌன் ரைஸ் ஹோல் வீட் எல்லாம் வந்து ஹைப்போகிளைசீமிக்னு சொல்லுவாங்க. இட் வில் டேக் அ லாங்கர் டைம் டு டைஜஸ்ட். இப்போ நீங்கள் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா உடனே டைஜஸ்ட் ஆயிரும், டக்குன்னு டைஜஸ்ட் ஆயிரும், உடனே ஃபேட்டுக்கு எல்லாம் பரவிடும். இப்போ நீங்கள் ப்ரௌன் சாப்பிட்டீங்கண்டா, ப்ரௌன் வீட் ஓ ப்ரௌன் ரைஸ், அது வந்து இட் வில் டேக் அ லாங்கர் டைம் டு டைஜஸ்ட். அப்போ உங்களுக்கு கூட பசிக்காது. You can go for more time or you can fast for long. மீட்டில் இருக்கிற என்னென்னா இப்போ நீங்கள் மீட் டேட் மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லைக் யூ won't feel hungry for a long time. அது உங்களோட பாடியை நீங்கள் யூஸ்ட் ஆகணும். இப்போ ஐ am in that stage. இப்போ நான் வந்து இப்போ 3 days சாப்பிடாம இருந்தாலும் I will still be like this. I can just talk, do my thing. You won't be like, தம்பி என்ன நீர் பார்க்க நீர் சாகிற மாதிரி இருக்கிறீன்னு நீங்கள் உங்களா you can't guess it. ஏன்னா இந்த பாடி கெமிஸ்ட்ரி மாறிட்டுது for keto state. ரைட்? அந்த ஸ்டேஜுக்கு வந்தீங்கன்னா யூ வில் சி அ பிக் டிஃப்ரென்ஸ். ஆனால் எங்களோட தமிழ் கல்ச்சரில் எங்களோட சாப்பாடு என்ன சாப்பாடுயா சொல்லவா வேணுமா? பிரியாணி என்ன இவ்வளவு விதவிதமான அதுகளை ரெசிஸ்ட் பண்ணுறது. ஓ மை மட்டன் ரோல்ஸ் என்ன மட்டன் ரோல், ஐயோ வயிறு எரியுது. சமையல் சாதம், exactly. But whatever it is guys, and this is scientifically proven as well, நீங்க உங்களோட ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்றதுக்கு it only takes 3 weeks, 21 days பல்ல கடிச்சு கொண்டு ஒரு விஷயத்தை நீங்க ஓகே எவ்ரிடே 5 மணிக்கு எழும்பணும் என்று நீங்க முடிவு பண்ணீங்கன்னா வாழ்க்கை வெறுக்கும். முதல் 2 கிழமைக்கு வாழ்க்கையை வெறுக்கும். ஐயோ 5 மணிக்கு என்னன்றா எழும்புறாங்க. பட் ஆஃப்டர் 21 days you will automatically just get up, body எழுப்பி விட்டுரும். Right? So it's just 3 weeks you have to like push yourself and then you can change. And also நீங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும், எனக்கு நியூட்ரிஷனிஸ்ட் இதை பார்ப்பாங்க, like trainers. I am just telling what I am doing. You don't have to do what I am doing because I don't know if you can do and consistently do what I do. And the discipline level is different level. So அதால என்ன ஃபாலோ பண்ணணும்? இத பார்த்துட்டு நாளைக்கு எழும்பி இன்னைக்கு இந்தியில இப்பையில இருந்து நான் 72 ஹவர்ஸ்க்கு நான் சாப்பிடாம இருக்க போறேன்னு தயவு செய்து செஞ்சிராதீங்க. Do your own research or consult professionals. And try to increase the time, like you said. Start with intermittent fasting and then increase the time and then get to 24 hours. Eventually you can try 48 hours and then do it step by step and see if you can do it. சாப்பிடாம இருக்கிறது வந்து உண்மையா ஒரு கஷ்டமான விஷயம். Exactly. And then again goals. I want to do a bodybuilding show. அப்ப அதால நான் கிடந்து கஷ்டப்படுறேன். இப்போ உங்களுக்கு அந்த ஷோ அப்படி செய்யணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. So whatever you feel comfortable, just do that. இவர் அதுக்காக செய்கிறார். நான் வந்து இந்த இதை சேஞ்ச் பண்ணேன் because I wanted to get off the meds and I successfully got that done 7-8 months ago. I'm not taking metformin anymore. I was on the highest dosage. Nice, brother. And 4 months ago half க்கு கொண்டு வந்து now I don't need the meds. So I control it now with my food only, right? And I think that was just the willpower. Why? Because I want to live for a bit. That's the main reason. உங்களோட நல்ல மனசுக்கு நீங்க 200 வருஷம் வாழறீங்க. அவ்வளவு எனக்கு விருப்பம் இல்ல. அவ்வளவு காலம் இருக்கணும் மட்டும் எனக்கு ஆசை இல்ல. But you know, end of the day, that's what it is. I rather have a healthy life. And like you said, once in a while, I want to just cheat. Minimum சாப்பிடணும், அதுக்கு அளவுக்கு மிஞ்சி சாப்பிடாம still try. I can still eat whatever I want when I want, but I have to also make sure I just when I cheat too much, I have to make sure the next couple of days I slow down. Exactly. And then I just have that discipline now. And it took me a while. I'm not going to say no, right? And also இப்போ if you know about fitness, நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுங்க உங்களோட அங்கிள் ஆண்டிஸ் அம்மா அப்பா. இப்போ எந்த வீட்டையெல்லாம் வந்து என் அம்மாவுக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன்னு என் அப்பாவுக்கு வந்து ஹெல்த்தியான சாப்பாடு தான் கொடுக்கணும். நத்திங் லைக் ஒலிவ் ஆயில். இப்போ வெஜிடபிள் ஆயிலேருந்து ஒலிவ் ஆயிலுக்கு நான் மாற்றிருக்கிறேன்.
olive oil is a very we healthy do that food. too. Very healthy, ஸோ yeah. அப்படியெல்லாம் சின்ன எங்களை சின்ன விட olive oil சேஞ்சஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. Yeah. You should try avocado oil too. I tried that too. Avocado நல்ல Yeah. olive oil இந்த Yeah. சேம் கேட்டகரியில் தான் அது Same. இருக்குது. Oh, Yeah. right, okay. ஸோ அது போய் அப்படி ஆனா மாற்றிருக்கேன். இப்போ நீங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாது Yeah, பிரதர். அதுதான் missing. Exactly. Yeah. இப்போ Educate people. Educate. Educate, They need to be exactly. educated. Exactly. நீங்கள் அவங்களுக்கு சொல்லி இப்படி என்னடா பண்ணுங்க. செய்யறேன்னு சொல்ற விட Yeah. இப்படி இது நீ ஒரு ட்ரை செய்- பண்ணி பாருங்க. இப்படி நீ செய்யறதால இந்த பிரச்சனை வருது. Try this, try that. So அதான் எங்கட that's another thing I always say this too. Don't attack people because they're doing something wrong. Try to explain it to them. இப்போ நீங்கள் Educate them. அட்டாக் பண்ணீங்கண்டா தென் they will be like, ஓ இவர் படம் காட்டுறாரு, Yeah. Yeah. இவர் பெருசா வெளியில வார, இவர் இப்ப கூட விளக்கு. இவர் பெருசா கதைக்கிற, தம்பி நீர் வாய மூடிட்டு போகும், நீர் எங்களுக்கு தெரியும். அன்பா சொன்னீங்கண்டா, Yeah. ஓ இவன் அக்கறையில தான் சொல்றான் போல, சொல்றான். கேட்டு பார்ப்போம். கேட்டு Yeah. பாருங்க. That's it. Okay, Try பண்ணி தான் பாப்போம். They will give it a shot. Yeah. Right? That's what it is. End of the day. இப்போ எந்த சொந்தக்காராக்களும் இப்போ முதல்ல நான் ஸ்டார்ட்டில் ஃபிட்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள, தம்பி என்னத்துக்கு தம்பி எங்களுக்கெல்லாம் தேவையா இதெல்லாம் எனக்கு ஆச்சவங்க. நீங்கள் நான் இப்போ நான் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறேன்டா நீங்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு தான் போவேன் என்ற சாப்பாடு. Yeah. அவங்களே பார்த்தாங்க, இவன் ஏதோ சீரியஸாக இறங்கி இருக்கிறான்னு, சரி விடுவோம். விடுவோம். ஏன்னா யூ நீட் தியர் சப்போர்ட். Yeah. அப்படி இல்லாட்டி கஷ்டம். Yeah. சிலாக்கள் இருப்பாங்க, என்ன தம்பி வந்து வாரீர் சமைக்கிறேன்னு சாப்பிடாம போறீர் அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட் போடுவாங்க. ஆன்ட்டி 6 மாதம் கழிச்சு சாப்பிட்றேன். Yeah. இப்போ என்ன பாட்டுக்கு நீங்கள் விடுங்கோ அண்ட் யூ ஹேவ் டு பி வெரி ஃபர்ம். Mm. அவங்களுக்காக நீங்கள் ஒருக்கா இப்போ இந்த கீட்டோ டயட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டின்றா ப்ரோ, நீங்கள் ஒருக்கா நீங்கள் காப்ஸ் சாப்பிட்டு பிரேக் பண்ணீங்கண்டா இட் வில் டேக் another 10 days for the chemistry to change. Oh, Yeah. okay. அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும், அது அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அது Yeah. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும், நோ மீன்ஸ் நோ. Yeah. எனக்கு வேண்டாம், நான் இந்த ரோல்ஸை தொட மாட்டேன். ஈவன் தோ ஐ வாண்ட் இட், ஐ வாண்ட் டச் இட். ஐ வில் டச் இட் ஆஃப்டர் ஐ லூஸ் மை பாடி. Well, like I said, நாங்க அந்த ட்ரிப்புக்கு போயிட்டு I was so impressed. Even Yeah. எங்களோட ஃப்ரெண்ட் திலக் வீட்டு நாங்க நின்னுனாங்க. Every time his mom saw us, மீன் கறி இருக்குது சாப்பிடுங்க, இந்த கறி இருக்கு சாப்பிடுங்க, அந்த கறி இருக்கு சாப்பிடுங்க. At some point I gave in. I was like, okay, நான் சாப்பிட்றேன், நீங்கள் கேட்டதுக்காக eat and he couldn't, right? Yeah. But he just took like, okay, மீனை மட்டும் தான் எடுத்து சாப்பிட்றேன்னு போட்டு இல்லை திலாக்ஸின் அம்மா பாசமாக தாரா, Yeah. அப்போ மீன் வந்து இட்ஸ் கீட்டோ சாப்பிடலாம். அப்போ நான் அதை போட்டு சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அவர்கிட்ட சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன், right? So that's what it is. That was impressive to me, and I was like, okay, you know what, I need to be like this. And that's what it is, right? When you see someone do it, and then like I said, right, there's no offense here, obviously. Yeah. Someone who was always chubby, it's like has a mission and wants to do this. Yeah. It's like, okay, he's doing it, why can't I do it? I think இவர் சொன்ன விஷயம் வந்து எல்லா விஷயத்துக்கும் போகிறோம். சம்டைம்ஸ் சில விஷயத்துக்கு நீங்கள் நோ சொல்லணும். Yeah. 100%. No சொல்ற அதுவும் ஒரு கலை. Yeah. அது இல்ல, ஒரு it's talent. You have to have it takes a lot of guts to Yeah. say no to someone. Yeah. Because I'm being in this business, எனக்கு கனநாள் பிடிச்சது நோ சொல்றதுக்கு. Like when people ask me, I know it's off topic when people ask me. ஏன்னா இப்போ நல்லவங்களை ப்ரோ வச்சு செய்யும் இந்த உலகம், Yeah. வச்சு மிதின்னு மிதிக்கும். ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களாலே அது தாங்க இயலாது. தென் யூ வில் லேர்ன் டு சே நோ. Yeah. Yeah. அந்த சிச்சுவேஷன்லாம் நான் இருக்கிறேன். இப்போ வந்து நான் நோண்டா நோ தான், ஒன்றும் மசைக்க இயலாது. முதல்ல அப்படி இல்லை, ஐ வில் வெரி ஃப்ளெக்சிபிள் அப்படி இப்படி. சரி ஏன்னா நல்லவங்கள போட்டு உலகம் குத்து குத்து போட்டு கும்மா குத்து குத்து ப்ரோ. That is the world we live in. Yeah. At one point you will break through that, and then you will learn how to say no means no. That's it. Do you want to say something to our viewers? உங்களுடைய நேயர்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸை பற்றி why do you think it's like a life changing and important thing? Okay. All right. Summarize பண்ணுங்க. அத பத்தி இவ்வளவு நேரம் காய்ச்சி கொண்டிருக்கோம். Yeah. So இப்போ நாங்க மெயினா கதைச்சது வந்து dieting to the discipline, consistency, the workout routine, and how to deal with this fitness thing in the Tamil community. But main thing that I've noticed in fitness is how your mind changes. So the way that your mind opens up is very different. ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று தரும் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபிட்டாக இருந்து ஒரு ஹோலுக்குள்ளே நடந்து போகிறீங்க என்று வச்சா 4-5 பேர் உங்களை திரும்பி பார்ப்பாங்க. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் பிகாஸ் ஒரு கெத்து அப்படி இப்படின்ட்டு. ஏனெண்டா ஒரு ஃபிட் பாடி ஷோஸ் த டிசிப்ளின் தட் யூ ஹேவ். இட் ஷோஸ் தட் யூ லவ் யுவர் செல்ஃப். அப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாடியை நீங்கள் செதுக்கி இருக்கிறீங்க. அது வந்து இட் ஷோஸ் யுவர் டெடிகேஷன் தட் யூ லவ் யுவர் செல்ஃப். ஸோ அப்படி ஆக்கள் உங்களை அடோப் பண்ணக்குள்ள உங்களோட மைண்ட் ஸ்டேட்டு மாறும். யூ வில் பி வெரி மோட்டிவேட்டட், வெரி கரேஜஸ், பிரேவ். த டிசிஷன்ஸ் தட் யூ மேக் வில் பி லைஃப் சேஞ்சிங். ஸோ தட் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் நவ்.
now that I'm losing weight, of course people look at me and say, oh, you look good, you look that. ஆனால் எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. And நான் வந்து I've been lifting ever since I was 16 years old. நான் அந்த ஒழுங்காக ஃபிட்னஸை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாதால தான் I was obese for a long time. இப்போ எந்த மெயின் சேஞ்ச் வந்து the mindset. I have a mindset that இப்போ இந்த how I feel about myself, no one can break me. இப்போ நீங்கள் என்ன செஞ்சா என்ன, you can't break me. I will still accept it with a smile and move on. Right. You know, I will accept it. You can't break me. இப்போ நீங்கள் என்ன ஏதாவது சொல்லி நீங்கள் என்ன ஹர்ட் பண்ண இயலாது, என்ன நீங்கள் கஷ்டப்படுத்த இயலாது, கவலைப்படுத்த இயலாது. I have a very strong hold in my beliefs. அப்படி ஒரு மோட்டிவேஷன் I have now. அது இப்போ புதுசு எனக்கு. முதல்ல அப்படி இருக்கே இல்லை ப்ரோ. முதல்ல I didn't feel. சில வேளை நீங்கள் டக்குன்னு அடி நானாடா இதுன்ற மாதிரி. ஆஃப்கோர்ஸ் ப்ரோ, ஆஃப்கோர்ஸ். அப்படி ஒரு ஃபீலிங். அது வந்து அந்த ஃபிட்னஸுக்குள்ளே நான் இறங்கி இந்த டயட் எல்லாம் இருந்து 2 day ஃபாஸ்ட் எல்லாம் இருந்து அப்படியெல்லாம் செய்யக்குள்ள எனக்கே ஒரு பார்ட் ஆஃப் மை பிரெயின் இஸ் ஓப்பனிங் அப். அது ஐ எம் ஃபீலிங் இட். It's like a different confidence level. Yeah. முதல்ல எனக்கு அப்படி இருக்கே இல்லை, இப்போ இருக்குது. And I think it's also like that feel good thing. Yeah. Right? So that's what I saw like in myself. Like when you stop eating all the crap and then the consistent, okay, like இதுதான் எனக்கு நல்லதுன்னு நீங்கள் தெரிஞ்சு சாப்பிடல, you feel a change in your body, in your mood and stuff like that, right? So when you wake up, you feel like, okay, I actually feel good. Your gut health is so much better. So adla niraya you don't feel guilty. Okay, இப்படி செய்துட்டனே இப்படி இல்லன்னா ஒரு good. No, but I'm saying if you have a good feel. If you eat McDonald's, you just feel like shit. Yeah, no, that's what I'm saying. Because guilt irukadu. நீங்க Big Mac வந்து if you squish it together, it's going to be only this big. It's not this big of a burger, right? So obviously you're going to be hungry after. Your gut health is messed up. Vaidhagedhan seyyum, and then your for sure. Yeah, everything is going to be messed up. Your system is messed up. So when you eat healthy, you feel so much better. You feel more energetic. And I think that is something people have to understand and learn. Inga kothrotiya illadikku oru soru kari alli motti podu saapra, in that moment it feels great, but the next morning vera level la irukku. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த சூர்யா ஒரு ஆள் 6 பேக் எடுத்தார் ஒரு மூவில, விண்ணை தாண்டி வருவாயா? No. சூர்யா. Okay, yeah. விண்ணை தாண்டி வருவாயா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாருக்கும் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபிட்னஸ் எல்லாரும் பார்த்து, ஆஹா என்னடா இப்படி இருக்கிறானே. அதுக்கு பிறகு இப்போ எல்லா ஹீரோவும் பார்த்தீங்கன்னாலும் 6 பேக். ஆனால் உண்மையின்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலேயே 80s எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அர்ஜுனா இருந்தாலும் சரி, சரத்குமாரா இருந்தாலும் சரி, அருண்பாணியன் இருக்கிறார், right? So they all like ripped people. Oh yeah, இப்போ சரத்குமார் எல்லாம் வந்து மிஸ் இந்தியா வந்தாலே என்ன, மிஸ்டர் தமிழ்நாடு. Yeah. ஆனா சரத்குமார் இப்பவும் கேட்டா சொல்றாரு அவட்ட டிசிப்ளின் அப்படி இந்த ஃபுட் is even now he is still that's what I'm saying. He is lean. His body fat percentage is very low. I can see that. Yeah, same with Arjun, like he was always like the பழைய படங்கள பாத்தீங்க, he's always like fit. இப்பவும் is like இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க அந்த படத்துல பார்த்து ஒரு ஆளை ஐடலைஸ் பண்றீங்க, you can be that. ஆனா இது செய்யணும், நீங்க செய்வீங்களா? அவ்வளவுதான். செய்வீங்களாண்டா of course everyone can be fit. இப்ப அந்த சூர்யா அந்த படத்துல வந்து வாரணமாயிரம் படத்துல பாத்தீங்கன்னா they show like the exercises he's doing, so obviously you need to be able to do that, right? Do that, right, the push-ups, like if a handstand and then only he's like doing the push-ups, right? So that's obviously it takes immense of energy, course, right? And a good thing you mentioned that. And in the fitness industry there's some few statistics. For example, if bench press pannakulla 100 kilos, only 0.075 population in the world can do that. Wow. Winda avalo low. If I can do that, appo adu will give my boost little bit up. Right. பிறகு டிப்ஸ், அந்த செஸ்ட்டுக்கு டிப்ஸ்ன்னு செய்கிறது, பாடி வெயிட் டிப்ஸ், அதுவும் வந்து ஒரு செட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்லி அப்படி நான் அதுகளையும் பார்க்குறேன். நான் அந்த மாதிரி விஷயங்கள் ஐ ஜஸ்ட் லுக்ட் அட் இட் ஜஸ்ட் டு பூஸ்ட் மை செல்ஃப் அப். அதுக்குள்ளே நானும் இருக்கிறேன், விளங்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அந்த மூவின்ட்டு வரக்குள்ள மை குட் ஃப்ரெண்ட்ஸ் டிரெக்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க, கூட பெருசாக போகாதேங்கோ, தென் யூ வாண்ட் பி ஏபிள் டு டூ மோர் ரோல்ஸ். இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு இண்டஸ்ட்ரி, ஜஸ்ட் மெயின்டைன் வாட் எவர் யூ ஹேவ் நவ். ஸோ இப்போ இருக்கிற உடம்பை வச்சு தான் நான் ஃபுல்லாக ட்ரிம் ஆகி எல்லா ஃபேட்டையும் லூஸ் பண்ணி ஐ வாண்ட் டு பி ரிப்ட். ஐ வாண்ட் பி எனி மோ பிகர். அண்ட் பிகர் ஆனால் சாப்பிடணும். வீட்டை வந்து தம்பி நீர் வெளியில் போகும், உமக்கு சாப்பாடு சமைச்சு போட்டு நம்மளால முடியாது, நீர் ஒரு 2 கோழியை முழுங்குறீர் சரி வரான்ருவாங்க. ஸோ அதால் இப்போ இருக்கிற உடம்பே நான் மெயின்டைன் பண்ணி அப்படியே ஃபிட் ஆகிறன்ற ஒரு பிளான்ல இருக்கிறேன். இதுக்கு மேலே இதாக எனக்கே பயமாக இருக்கும் பக்கத்தில். இல்லை முடியாது, என்னாலே மேலாது.
இப்போ இங்கே ஷர்ட் எல்லாம் போடையில அது ஷோல்டருக்குள்ளால இறங்காது. ஸோ இப்போ கஸ்டம் பேட் பண்ணி தான் இந்த சூட்ஸே நாங்கள் போட வேண்டியிருக்குது. ஓ வா அப்படி ஒரு லெவலில் வந்துட்டுது. அதால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ பிக். Now become ripped with however you are. However that I would be am, crazy. that's it. All right. Thank you so much for sharing all this information. இப்போ இவ்வளோ உங்களோட ஃபிட்னஸ் ஜேர்னியை பற்றி இப்போ இவ்வளோ நேரம் காய்ச்சிருக்கிறோம். And I think you guys can obviously learn one or two things from this. And again we have to say this again. இப்போ முதல்ல இருந்து பார்க்குற ஆட்கள் உங்களுக்கு கடுப்பாக திருப்பி சொல்கிறோம். பட் இப்போ நாங்கள் ஷேர் பண்ண விஷயம், அதாவது குறிப்பாக இப்போ டேவிட் ஷேர் பண்ண இப்போ பாடி பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டிக்கு அந்த ஃபிட்னஸ் ட்ரைனிங் அதுகளை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சரி, இல்லாட்டி டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, இட்ஸ் இஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், இஸ் ஓன் ரீசர்ச். ஸோ அவர் சொல்கிற விஷயம் இதுதான் வேத வாக்குன்னு நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் அலுவலர்கள் பார்க்க தேவையில்லை. ஓகே ஐ வாண்ட் ட்ரை திஸ் அண்ட் உங்களுக்கு படுற விஷயங்களை வந்து நீங்களே ஒரு ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டு அதில் என்ன உண்மை இருக்குது, இல்லை அதில் என்ன அவுட்கம் இருக்குது, என்ன பாசிட்டிவ் விஷயம் அதில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான டாபிக் வந்து டிசிப்ளின். நீங்கள் என்ன தான் சூஸ் பண்ணலாம். லைக் ஹீ செட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தாக இருக்கலாம். இப்போ ஹீ நீட் டு லூஸ் வெயிட் அண்ட் மசில் தான் நான் கொஞ்சம் வெயிட் போடணும், ரைட்? ஸோ எவ்ரி ஒன் சேஞ்சஸ் திங்ஸ். ஆனால் அதை டிசிப்ளினாக செய்யணும். ஐ திங்க் தட்ஸ் அ big message. Discipline and consistency and patience. அந்த மூண்டும் தேவை. டிசிப்ளின் மட்டும் இருந்து கன்சிஸ்டன்சி பேஷன்ஸ் இல்லாமல் இந்த சிலாக்கள் வந்து இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் என்ன நீர் இவ்வளவு வெயிட் போடுறீர் ஜிம்மில், என்னால் போட முடியாமல் இருக்குது. நான் 18 வயசுலேருந்து வெயிட் தூக்குறேன். அப்போ 10 வருஷம் உழைச்சதால் தூக்குறேன். இப்போ உங்களுக்கும் தூக்கலாம், கொஞ்சம் டைம் கொடுத்து பேஷண்ட்டாக இருங்க. அந்த பேஷன்ஸ் தேவை. அல்லாட்டி வந்து மைண்ட் மெஸ்டப் ஆகும் உங்களுக்கு. இது என்னால் தூக்கலாம் இருக்கு, என்னால் அது இது மெஸ்டப் ஆகல, தென் யூ வில் பி டிஸ்கரேஜ். பேஷன்ஸ், யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் don't compare yourself to ட்ரஸ்ட் த ப்ராசஸ். யூனோ நீங்கள் ப்ரோட்டீனை சாப்பிடுங்க, பாடி வெயிட் ப்ரோட்டீன் சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பாடி வெயிட் இப்போ 205 பவுண்ட்ஸில் இருக்கிறேன். ஸோ நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 280 சாப்பிட்டா 180 சாப்பிட்டா தான் பாடி வெயிட் ப்ரோட்டீன் என் மசில் ரிட்டைன் ஆகும். இல்லாட்டி என் பாடி வந்து மசிலையும் சாப்பிட தொடங்கும். என் எனர்ஜி வேணும் அதுக்கு. இப்போ நான் ஐ மீன் வெரி கேலரி டெஃபிசிட் ஸ்டேஜ், மசிலும் சேர்ந்து போயிடும் அப்படியே. ஸோ அப்போ அதால் ஒரு அப்படி இப்படின்னு அந்த சில டெக்னிக்ஸ் இருக்குது. யூனோ இஃப் யூ வாண்ட் யூ ஹேவ் டு ஃபாலோ தட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா உங்களோட பாடி உங்களுக்கு அப்படி வேலை செய்யணும்னு உங்களுக்கு தான் தெரியும். லைக் டோன்ட் கம்பேர் yourself to anyone. இன்னும் ஒரு ஆள் இந்த பாடியை நீங்கள் பார்த்துட்டு you don't know how many years of work that is, right? So ஒரு ஆள் வந்து 5-6 வருஷமாக ஒரு 6 pack வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறார் அந்த பாடியில், doesn't mean you can do it within 6 months. So அதை பார்த்து நீங்கள் next time I want to look like this, and it doesn't happen like that. So everything takes time. Everybody is different. ஒரு ஆளுக்கு 2 years எடுக்கிற விஷயம் உங்களுக்கு 3 years எடுக்கலாம், இல்லை உங்களுக்கு 1 year மட்டும் எடுக்கலாம். It depends also on your body. So find out what's good for you. Be healthy, eat healthy, and be happy. That's it. Be happy. அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய இந்த எபிசோடை முடிச்சு கொள்ளலாம். Thank you so much, David, for being here. Thank you, patiently and sharing all your experiences with us. And வெகு விரைவில் இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திப்போம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. Because like I said in the first episode, I'm sure soon we will see you on a world tour with your stand-up comedy, and soon I'm sure I'm going to see you on a stage doing those crazy poses. And வாழ்த்துக்கள் அதுக்கு. And keep going, bro. I always adore your dedication, your discipline, and just keep going hard. And உங்களை பார்த்து எங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களோட ஒரு 10%க்கு நாங்களும் மேற்போம் சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்டீவ் கிளிஃப் அண்ட் AR. பீஸ் அவுட். தம்பி அந்த கொத்ரோட்டி கேன்சர். வாழ்க்கை வளமுடன். Thanks, man. It was good. Really good. That's good. Very informative, bro. A lot of things we talked about. Wonderful. Fun now, informative. எல்லாம் ரெக்கார்ட் ஆனதானே? எல்லாம் ரெக்கார்ட் ஆனதானே? மெமரி கார்டு முடிஞ்சு 24 சொன்னீங்க ப்ரோ. அங்க 24 இன்னும் இருக்குது டைம்.